மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம்? ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். மல்லி மல்லி இப்போ தாங்க கொஞ்சம் லூஸு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி அப்படியே நம்பக்கூடிய கேரக்டர், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் தான். ஆனால் இருந்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க விஜய் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டேலாம். என்ன ராஜேஸ்வரி சொன்னதை அப்படியே தெய்வ வாக்காக எடுத்துக்கிட்டு நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது விஜயும் வெண்பாவையும் சேர்த்து வைக்கணும். ஏன்னா விஜய் பிரிஞ்சு வெண்பா இருக்க மாட்டா, வெண்பா பிரிஞ்சு விஜய் இருக்க மாட்டா. ரெண்டு பேரும் பிரிச்சுட்டோன்னா கண்டிப்பாக நாம் நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, மல்லி விஜய் விட்டு பிரிஞ்சிடலான்னு டிவோர்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனால் எப்படியாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதை பயன்படுத்தி சண்டையை பெருசாக்கிட்டு நாம் இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு ஏற்கனவே மல்லி முடிவு பண்ணி தான் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நேற்று கோயிலுக்கு போன மல்லி வெண்பாவை தொலைச்சிட்டாங்க. வெண்பா ரோட்டில் அழுதுகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதை பயன்படுத்தி நிஷா எப்படியாவது வெண்பா வந்தால் கூட அழைச்சிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வண்டியில் வர நிஷாவால் ஒன்றும் பண்ண முடியல. உடனே விஜய் கோவப்பட்டுறாரு. எதுக்கு என் பொண்ணை கடத்த வந்தியா அப்படின்னு நிஷாவை கேட்கும்போது அப்போ தான் நிஷா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, தேவையில்லாத பேசிட்டு இருக்காதீங்க. நான் ரோட்டில் வந்தேன், வெண்பா தான் ரோட்டில் வந்துட்டு இருந்தா, அதுவும் அழுதுகிட்டே வந்தா. நான் நிப்பாட்டி என்னாச்சுன்னு கேட்டேன், அதுக்கு என்ன போய் ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக மல்லி வந்துடுறாங்க. ஐயோ வெண்பா எங்கே போனேன், நான் உன்னை எங்கேயா தேடி அணைஞ்சா தெரியுமா அப்படின்னு சொல்லவும் விஜய் கோவப்பட்டு டக்குன்னு மல்லியை அடிச்சிடறாரு. இதுதாங்க அடித்து முடித்ததும் மல்லி ஷாக் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே விஜய் யோசிக்கிறாரு, ஆஹா நாம் ஏன் மல்லி அடித்தோம், நமக்கு வெண்பாக்கு எதனா ஒன்றா போதும், கண் மூணு தெரியாமல் கோவம் வருது அப்படின்னு விஜய் வீட்டுக்கு வந்ததும் மல்லி மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் ஏதோ கோவத்தில் உன்னை கை நீட்டிட்டேன், சாரி மல்லி, தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு விஜய் மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் மல்லி போதும் நிப்பாட்டுங்க, ஆமாம் என்னை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா முதல்ல, நீங்கள் பட்டு கை ஓங்குறீங்க அப்படி, இங்கே பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், உங்கள் பொண்ணுக்கு உங்களுக்கு முக்கியம்னா நீங்களே உங்கள் பொண்ணை பார்த்துக்கோங்க, என்ன எதுக்கு பார்த்துக்க சொல்கிறீங்க, பார்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் பார்த்துட்ட கொடுமைக்கு என்னை அடிக்கவும் செய்கிறீங்க, என்னை அடிக்கிறது உங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தா அப்படின்னு மல்லி கேட்க விஜய் அப்படியே அதிர்ச்சியா நிற்காரு. நான் பண்ண தப்பு தான் மல்லி, ஆனால் அதுக்காக இப்படிலாம் பேசாத மல்லி, ப்ளீஸ் மல்லி. என்னங்க சாரி, என்ன சாரி, அது நீங்கள் அடித்ததுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஆகுமா எனக்கு திருப்பி கை வாங்கிறதுக்கு, அப்படி கை வாங்கிட்டு நான் சாரி சொன்னால் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு மல்லி கேட்கவும் அண்ணன் பண்ணி பார்த்துட்டு, ஏ மல்லி என்ன போல பேசிகிட்டு இருக்க, என்ன வார்த்தை பேசுகிற, அதுவும் மாப்பிள்ளிகிட்ட போயிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு அண்ணன் பண்ணி கேட்க, ஆமாத்த எனக்கு பைத்தியம் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே பாருங்கள் பெரியம்மா, ரோட்டில் வச்சு அதுவும் அந்த நிஷா முன்னாடி என்னை கை நீட்டி அடிக்கிறாரு, அந்த உரிமையை இவருக்கு ஃபஸ்ட்டு யார் கொடுத்தது, இங்கே இல்லை அவர் பொண்டாட்டிங்கிற உரிமையை அடிச்சிருக்கலாம், அதுக்காக இப்படி தான் பேசுவியா, இல்லை போல நீ பேசுறது ரொம்ப தப்பு, நீ பேசுறது சரியில்லை, வேணாம் சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள் பெரியம்மா நீங்கள் போதும் நிப்பாட்டுங்க, எப்போ பார்த்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, தப்பு யார் பண்ணா தப்பு யார் பண்ணலன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க, நான் சொல்கிறேன்னா எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேணாம், ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கோமா போகிறாங்க. அன்னப்பொண்ணே, தம்பி நீங்கள் எதுவும் தப்பானுச்சுங்க தம்பி, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரில, அவள் 2 நாளாவே சரியில்லை தம்பி, நானும் பார்த்து தான் இருக்கேன், ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா, என்ன ஆச்சு என்ன பிரச்சனை எனக்கே புரியல தம்பி. இல்லைத்த நான் பண்ண தப்பு தான், நான் அவளை அடிச்சிக்க கூடாது, நான் கை நீட்டு அடித்தது தப்பு தான், ஏதோ வெண்பாவை காணாடிச்சிட்டா, அதுவும் தான் நிஷா பிடிச்சிருந்தா, நான் மட்டும் வரலனா நிஷா வெண்பாவை தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி போயிருந்தா திரும்ப வெண்பா நமக்கு அடிச்சிக்க மாட்டா, அந்த கோபத்தில் ஆதங்கத்தில் தெரியாமல் கை நீட்டி நான் அடிச்சிட்டேன், அது என் தப்பு தான், ஆனால் அதுக்காக மல்லி பேசுறதெல்லாம் பரவாயில்லத்த, நான் பண்ண தப்புக்கு மல்லி பேசட்டும் பரவாயில்ல அப்படின்னு விஜய் சொல்ல, என்ன தம்பி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அவள் தான் புத்தி கட்டி பேசுகிறானா, நீங்கள் வேறு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பண்ணி மாடிக்கு போகிறாங்க. பார்த்தா மல்லி எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு பேக் எடுத்து வச்சு மல்லி எல்லா ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா மல்லி முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பிரச்சனையை பெருசாக்கி நாம் வீட்டை விட்டு போயிடலாம், வீட்டை விட்டு போயிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் எங்கே தங்கியிருந்தோம்னா அதுக்கப்புறம் விஜய் நம்மளை மறந்துடுவார், அதுக்குள்ளே நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம்ல அந்த நோட்டீஸ் வீட்டுக்கு வரும், அதை பார்த்தோன்னே விஜய் புரிஞ்சுப்பார், பிரச்சனையை பெருசாக்கி டிவோர்ஸ் பண்ணிடலாம், அப்போ தான் ராஜேஷ் சொன்ன மாதிரி விஜய்க்கு எந்த ஆபத்து வராது, விஜய் வெண்பா 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு மல்லி ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணுறாங்க. அண்ணன் பண்ணி பார்த்துட்டு, ஏ புள்ள என்ன பண்ணுற, இப்போ என்ன ஆச்சு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்ருக்க, எங்கே போகிற நீனு, இங்கே பாருங்கள் பெரியம்மா நான் எங்கே போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு என்கிட்ட யாரும் கேள்வி கேட்காதீங்க, எனக்கு கேள்வி கேட்டாலே அவ்வளோ கடுப்பாகுது, ட்ரெஸ்னு என்னை விட்டுருங்க அப்படின்னு மல்லி ட்ரெஸ்லாம் பேக் எடுத்து வச்சுட்டு கீழே இறங்கி வராங்க. அண்ணப்பொண்ணி மல்லி நான் சொல்கிறத கேளு மல்லி, நீ ரொம்ப தப்பு பண்ணுற, நீ பண்ணுறது முட்டாள்தனம், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அண்ணப்பொண்ணி எவ்வளோ தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் மல்லி கேட்கவே இல்லை. விஜய் ஒன்னே, மல்லி எங்கே மல்லி போகிற, நான் சொல்கிறத கேளு மல்லி, நான் தான் சொல்கிறேன்ல தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு விஜய் எவ்வளோ கெஞ்சுறாரு.
ஆனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் மனசை கல்லாக்கிக்கிட்டு, இல்லை விஜய், எப்போ நீங்கள் என்னை கை நீட்டு அடிச்சிங்களோ இதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. இதுக்குமே நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு சுத்தமாக சொர்ணி இல்லைன்னு அர்த்தம். மரியாதை இல்லை வீட்டில் இனிமேல் நான் கொஞ்சம் இருக்க மாட்டேன். என்கிட்ட காசு பணம் இல்லை தான், நான் ஏழை தான், ஆனால் என்கிட்ட சுயமரியாதை நிறையாவே இருக்குது. அப்படி ஒன்றும் சுயமரியாதை இழந்து நான் இங்கே வாழணுன்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி போகிறாங்க. நம்ம வெண்பா ஓடி போய், மல்லிமா ப்ளீஸ் மல்லிமா, சாரி மல்லிமா, நான் அங்கே கோயிலை விட்டு உங்களை விட்டு வந்ததுனால தானே டாடா உங்களை அடித்தார், என்னை மன்னிச்சிருக்க மல்லிமா, எல்லாத்துக்கும் நான் தானே மல்லிமா அப்படின்னு வெண்பா எவ்வளோ சொல்கிறாங்க. மல்லி எதுவுமே கால் வாங்காமல், விடு வெண்பா, இதுக்கப்புறம் நீனும் உங்கள் டாடாவும் நிம்மதியாக இருங்க, நான் இல்லை இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பேக் தூக்கிட்டு போகிறாங்க. விஜய்க்கு என்ன பண்ண தெரியல. விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மல்லி கால் வாங்கவே இல்லை. இங்கே விஜய் வந்து சோஃபாவில் உட்காந்து அழுகுறாங்க. வெண்பா, டாடா ப்ளீஸ் டாடா, நான் பண்ணதான் டாடா தப்பு, மல்லியம்மா கோயிலை விட்டுட்டு நான் வந்திருக்கக்கூடாது, நான் தான் புத்திக்கிட்டு போய் வந்தேன், நான் அதுவும் சும்மா வரல டாடா. அன்றைக்கி ஒரு பாட்டியம்மா கோயிலில் இருந்தாங்க, இதே மாதிரி உடம்பு சரியாதப்போ நம்ம வீட்டில் நிறையா பிரச்சனை போட்டு இருந்துச்சு. நான் தான் அப்போ அந்த பாட்டிகிட்ட சொன்னேன். அந்த பாட்டியம்மா ஒரு பரிகாரம் சொன்னாங்க, அதை நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் மல்லியம்மாவுக்கும் நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருந்தாங்க மல்லியம்மா. அதே மாதிரி இப்பயும் மல்லியம்மா ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்களே, அந்த பாட்டிகிட்ட சொன்னால் ஏதாவது பரிகாரம் சொல்லுவாங்க, செஞ்சோம்னா மல்லியம்மா பழைய மாதிரி மாறிடுவாங்க, உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசுவாங்கன்னு நம்பி தான் நான் தேடி போனேன். ஆனால் சத்தியமாக வேணும்னு பண்ணலடாடா, என்னை மன்னிச்சிருடாடா அப்படின்னு இங்கே வெண்பா சொல்கிறாங்க. ஒன்று விஜய், ஒன்றும் இல்லை வெண்பா, நீ என் தப்பு பண்ணவே இல்லை, பண்ணலதான் நான் தான் கோவப்பட்டு மல்லி அடிச்சிட்டேன். நான் பண்ணது எவ்வளோ இப்போ முட்டாள்தான் தெரியுமா, நான் பண்ணதான் தப்பு வெண்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜய் தன்னை அடிச்சுக்கிட்டு மனசை போட்டு வருத்திக்கிட்டு பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ணுறாரு. ஒரு பக்கம் மல்லி கோயிலில் போய் உட்காந்து சாமிகிட்ட வேண்டாங்க. எல்லாத்துக்காரும் நீ தானே, நான் என்ன ஆசைப்பட்டேன் பெருசா, விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், அது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் மனசில் மனக்கோட்டை கட்டினேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நான்லாம் வாழ்க்கையில் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, கடைசி வரைக்கும் நான் கஷ்டம் தான் பண்ணணும், கடைசி வரைக்குமே எனக்கு ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காது, நான் ஒரு ராசி இல்லாதவ, நான் ஒரு கேவலமானவ அப்படிங்கிறத நான் மறந்துட்டு, எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துட்டேன். அதுக்கு தான் எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கியா, பரவாயில்ல, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் எதுவும் ஆசைப்படவும் மாட்டேன், நான் ஆசைப்பட்ட வரைக்கும் போதும், நான் ஆசைப்பட்டதுக்கு எனக்கு நல்லாவே கொடுத்துட்ட தண்டனையை, என்னை ஏன் இப்படி படைச்ச, என்னை ஏன் இப்படி படைச்சி எல்லா முடியும், என்னை ஏன் இப்படி அசிங்கப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்துகிற, அப்படி என்னை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறதில்ல உனக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம், என்னை ஏன் படைச்ச அப்படின்னு மல்லி அந்த கடவுள்கிட்ட அழுதுகிட்டு கோயிலில் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காங்க. விஜய் வெண்பா ரெண்டு பேரும் அழுவதை பார்த்து அண்ணன் பண்ணி, இங்கே பாருங்க தம்பி, மல்லி எங்கேயும் போயிருக்க மாட்டா, அதிகபட்சம் கிளம்பி அவங்க அண்ணன் வீட்டு தான் போயிருப்பா, நீங்கள் வேணா பாருங்களேன், காலையில் கோவலாம் மறந்து திரும்ப வந்துடுவா, நீ எதுக்கு அழுகாதீங்க தம்பி, ப்ளீஸ் தம்பி, நீங்கள் அழுகிறது பக்கத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்குது தம்பி அப்படின்னு அண்ணன் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் விஜயும் வெண்பாவையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க.